இறைவன் கூறுகிறான், சேர்த்து கொள்ளப்பட வேண்டுமென அல்லாஹ் கட்டளையிட்ட இரத்த சொந்தத்தை துண்டித்து பூமியில் குழப்பம் செய்கிறார்களே, அவர்களுக்கு சாபமும் நரகமான மிக கெட்ட வீடும் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உறவினர்களை துண்டித்து நடப்பவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் என்பதாக சொன்னார்கள். எல்லா மனிதர்களும் ஒரே தன்மையுடையவர்களாக இருப்பதில்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் வேறுபட்ட தன்மைகளும் சுபாவங்களும் இருக்கும். அதே போன்றுதான் உறவினர்கள் என்றிருந்தால் அனைவரும் நமக்கு பிடித்த குணமுடையவர்களாக இருப்பார்கள் என்றில்லை. மாறாக அவர்கள் பல்வேறு தன்மைகளை உடையவர்களாக இருப்பார்கள். அவர்களில் யார் நல்ல முறையில் நடந்து கொள்கிறார்களோ அவர்களிடம் மட்டும் நாம் நல்ல முறையில் நடந்து கொள்வது ஒரு பெரிய காரியம் அல்ல. எல்லாரையும் அனுசரித்து சேர்ந்து வாழ்வதே சிறப்புக்குரிய விஷயமாகும். அதில் ஏற்படும் சிரமத்தை சகிப்பவர்களுக்காக தான் சுருக்கம் கிடைக்கும். சேர்ந்து வாழுங்கள் என்ற அல்லாஹ்வுடைய கட்டளையை புறக்கணித்து வாழ்பவர்களுக்கு எப்படி அல்லாஹ்வுடைய உதவியும் ரஹ்மத்தும் கிடைக்கும்?